நான் கொஞ்ச நாளா என்னோட பிராஸ் ஐட்டம்ஸ் வந்துட்டு மெயின்டெயின் பண்ணாம விட்டுட்டேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பழசு மாரி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடியே நான் பவுடர் ஃபார்மேட்ல ஒரு கிளென்சர் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். அது வந்து பயங்கர ஸ்கின் இரிட்டேஷன், ஸ்கின் வந்து பர்ன் ஆன மாரி ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெல் ஃபார்மேட்ல இருக்கிறனால ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு யூஸ் பண்றதுக்கு. அதே மாரி ரொம்ப சூப்பரா கிளீன் பண்ணுது. ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு பம்ப் பண்ணிட்டு, ஸ்க்ரப் பண்ணி ரின்ஸ் பண்ணீங்கன்னா, செம்ம டிஃபரன்ஸு நான் வந்து நம்பவே இல்ல ஃபர்ஸ்ட் வாஷ்லயே. அதே மாரி செம்ம அஃபோர்டபுளான பிரைஸும் கூட. இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப ஸ்டபர்னான ஸ்டெயினா இருந்துச்சு அப்டின்னா, நீங்க வந்து ஒரு 1 ஆர் 2 பம்ப்ஸ் போட்டுட்டு, ஃபுல்லா பாத்திரத்தில அப்ளை பண்ணி, ஒரு 5 மினிட்ஸ் நீங்க வெயிட் பண்ணிட்டு கூட நீங்க வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ்ல இருந்த டாட்ஸ் எல்லாமே வந்துட்டு போயிடுச்சு. ஸோ இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு 15 டூ 20 இயர்ஸ் ஓல்டா இருக்கும். இதில நெறைய ஒரு கிரீனிஷ் ஸ்டெயின்ஸ் வந்துட்டு போகவே இல்ல. பட் இது போட்டு நான் ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஆக்சுவலி ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஸ்க்ரப் பண்ணோனே சூப்பரா போயிடுச்சு. பாத்திரமே வந்து ஏதோ புதுசு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பாத்திரம் எல்லாமே நம்ம கழுவி முடிச்சதுக்கப்புறம் நல்லா வந்து வைப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நான் உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.